இணையத்தில் கடந்த 2 நாட்களா அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை, ஒரு நேம் இந்த டீப்சீக். இந்த டீப்சீக் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்பீடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிற ChatGPT, கூகுளோட ஜெமினி, இந்த மாதிரி சைனா புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஏஐ ஆப். இந்த ஆப்பை பத்தி ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் பொழுது அமெரிக்காவில் இருக்கிற ஏஐ நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி நுண்ணறிவு செயலி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அமெரிக்கா முதன்மையில் இருக்காங்க. பட் இந்த ஆப், சைனா லான்ச் பண்ணிருக்க இந்த ஆப்பை பத்தி இவ்வளவு பேச வேண்டிய காரணம் என்ன? ஒருத்தன் ஒரு பொருளை 1000 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்த 50 ரூபாய்க்கு தரேன், இல்ல ஃப்ரீயா கூட தரேன் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில எந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியும் அதிர்வலைகளை உண்டு பண்ணுமோ அதை தான் இந்த ஆப் செஞ்சிருக்கு. அமெரிக்கா மாதிரி தொழில்நுட்பத்துல ரொம்ப முதன்மையா இருக்கிற நாடு பல லட்ச கோடிகளை செலவு பண்ணி தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற ChatGPT மாதிரியான ஏஐ ஆப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சூழல்ல சில 100 கோடி செலவுலயே இந்த டீப்சீக் மாதிரியான ஆப்பை இப்ப சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ லட்சம் கோடிகளுக்கும் சில 100 கோடிகள் இல்ல அதை விட கம்மியான பட்ஜெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் தான் இந்த ஆப்பை பத்தி இந்த அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. அமெரிக்காவிலேயே அதிகபட்சமாக டவுன்லோட் செஞ்சு அங்க இருக்கிறவங்களே இந்த டீப்சீக் ஆப்பை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த டீப்சீக் ஆப்ன்றத சைனா ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்காவில் உள்ள ஏஐ நிறுவனங்கள் எல்லாமே தொடர்ந்து பங்கு சந்தையில சரிவை சந்திச்சுட்டு வருது. மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணத்துக்காக இது ரெவல்யூஷன் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகள் கூட இந்த ஏஐ மாதிரியான தொழில்நுட்பத்தை நாமளே உருவாக்கணும் அப்படின்னா நிறைய பொருட்செலவாகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த சூழல்ல சைனா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கூட இந்த ஏஐ மாதிரியான ஆப் உருவாக்க முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மார்ஸ் மிஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி நாசாவை விட, ரஷ்யா விட ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல மங்கள்யான் அனுப்பிச்சோமோ, அப்ப எப்படி உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தோமோ, அந்த மாதிரி இந்த ஆப் அப்படிங்கிறது இப்ப உலகத்தை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. உலகம் முழுவதும் இதை பேச வச்சிருக்கு. மேலும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கி கொஸ்டின் கேட்கிறோம், அதுக்கான ஆன்சர் அந்த ஆப் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இன்றைய சூழல்ல ஆர்மி மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த ரோபோட் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறதுக்கான ட்ரையல் நிறைய போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்க போறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான். ஃபியூச்சர்ல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாடு சிறந்து விளங்குதோ, எந்த நாடு அட்வான்ஸ்டா இருக்காங்களோ, அந்த நாடு தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண போற வல்லரசு நாடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.